ஹாய் வியூவர்ஸ், நியூமராலஜி பேஸ்டில் ஐபிஎல்லுடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 21வது மேட்ச். இந்த மேட்ச்சில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மோதுறாங்க. ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 3:30க்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏப்ரல் 8ஆம் தேதி பார்த்தோம்னா 8-3 காம்பினேஷன், அதாவது சனியும் குருவும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கல. ஃபர்ஸ்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் பார்த்தோம்னா டிகாக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஓரளவுக்கு நல்லா ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் சுனில் நரேன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒருவேளை பேட்டிங் விளையாடாட்டியும் பாலிங்கை பார்த்தீங்கன்னா அந்த விக்கெட் எடுத்துருவாரு. எப்படியும் ட்ரீம் டீமுக்குள்ள வந்துருவாரு. அடுத்து அஜின்கியா ரஹானே கொஞ்சம் சுமாராக இருக்கும். அடுத்து ரகுவன்சி ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து வெங்கடேசர் ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அடுத்ததான் ரிங்கு சிங் இந்த மேட்ச் நல்லா ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சிருவாரு. அடுத்தது ஆண்ட்ரே ரசல் பவுலிங் போகிறப்ப விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. பேட்டிங்லேயும் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாரு. அடுத்ததான் மொயின் அலி பவுலிங் பேட்டிங் ரெண்டுலேயுமே சிறப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்ததான் ரமன்தீப் சிங் அவர் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். அடுத்து ஹர்ஷித் ராணா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் வருண் சக்கரவர்த்தி 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து வைபவ் அரரா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அடுத்ததான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல பார்த்தோம்னா மிச்சல் மார்ஸ் இந்த மேட்ச் நல்லா ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஏடன் மார்க்கரப்புக்கு நல்லா தான் இருக்கும். ஒரு 30+ ரன்ஸ் அடிச்சிருவாரு. ஒரு 30 ரன்ஸ் கிட்டையாவது அடிச்சிருவாரு. அடுத்து நிக்கோலஸ் பூரன் இந்த மேட்ச் போன மேட்ச் வந்தோடனே அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. இந்த மேட்ச் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து ரிஷப் பண்ட் சுத்தமாக விளையாடல. இந்த மேட்ச்ல அவர்கிட்ட ஒரு 25 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து ஆயுஷ் பதனி ஒரு 20 ரன்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் டேவிட் மில்லர் லாஸ்ட் மேட்ச் அதுக்கு முதல் மேட்ச்லாம் எப்படி விளையாண்டாரோ அதே மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது அப்துல் சமாத் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். அடுத்து ஷார்துல் தாக்கூர் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஆகாஷ்தீப் ஒரு விக்கெட் எடுக்கலாம், எடுக்காமலே போகலாம். அடுத்து ஆவேஸ் கான் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அடுத்து டிக்வேஸ் சிங் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து ரவி பிஷ்னாய் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ கேகேஆர்லையும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் டிகாக், சுனில் நரேன், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா, மிச்சல் மார்ஸ், நிக்கோலஸ் பூரன், ஏடன் மார்க்ரம், ஆபேஸ் கான், ரவி பிஷ்னாய் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாரை போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல நிக்கோலஸ் பூரன், மிச்சல் மார்ஸ் இவங்க 2 பேரையும் நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அடுத்தது கேகேஆரில் பார்த்தோம்னா சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி இவங்க 2 பேரையும் நீங்கள் கேப்டனை ட்ரை பண்ணலாம். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ங்கிறது இப்போ நான் சொன்ன இந்த 11 வச்சு எடுத்த ப்ரெடிக்ஷன் தான். இதில் சேஞ்சஸ் வரும் பட்சத்தில் இதோட அக்யூரசி கம்மியாக இருக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்கை பொறுத்து இந்த ப்ரெடிக்ஷன்லேயும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க. அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க. 7 மணிக்கு அப்புறம் டாஸ் பண்ணதுக்கப்புறம் டெலிகிராம் சேனலை செக் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ நான் கொடுத்த அதில் கேப்டனை கூட மாற்றுவேன். இல்லை ஒரு சில பிளேயர் ஒரு விக்கெட் எடுப்பாங்க சொல்லியிருப்பேன், அவங்களும் கொடுப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்கை பொறுத்து ஃபர்ஸ்ட் பவுலிங் செகண்ட் பவுலிங்கை பொறுத்து ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ மறக்காம டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலிகிராம் சேனலில் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீம் போடுங்க. மேட்ச் ப்ரெடிக்ஷன் வேணுங்கிறவங்க டெலிகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் டெலிகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் போய்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள். 7 மணிக்கு முன்னாடியே வின்னிங் ப்ரெடிக்ஷன் வேணா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் யாருமே வராதிங்க. நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வின் பண்ணலாம் நீங்கள்.